சனிக்கிழமை ஏப்ரல் 7, 1883. அமாவாசை நாள். பகல் 1 மணி. கல்கத்தாவில் பலராமின் வீடு. வராந்தாவை ஒட்டிய அறையில் குருதேவர் உட்கார்ந்திருந்தார். நரேந்திரர், பவநாத், ராக்கால், மா, பலராம் முதலியோரும் இருந்தனர். காலையில் பலராமின் வீட்டிற்கு வந்த குருதேவர் அங்கேயே தங்கி நண்பகலில் உணவு உட்கொண்டார். நரேந்திரர், பவநாத், ராக்கால் இன்னும் ஓரிருவரை அழைக்குமாறு குருதேவர் கூறியிருந்தார். அவர்களும் குருதேவருடன் சாப்பிட்டனர். இவர்களுக்கு உணவளி, அது பல சாதுக்களுக்கு உணவளிப்பதற்கு சமம் என்று குருதேவர் பலராமிடம் கூறுவதுண்டு. சில நாட்களுக்கு முன் குருதேவர் நவபிருந்தாவனம் என்ற நாடகத்தை பார்க்க கேசவரின் வீட்டிற்கு சென்றிருந்தார். நரேந்திரரும் ராக்காலும் இருந்தனர். நரேந்திரரும் அதில் நடித்தார். பவஹாரி பாபாவின் வேடத்தில் கேசவர் நடித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் நரேந்திரர் முதலியவர்களிடம், கேசவர் சாது வேடத்தில் வந்து சாந்தி ஜலம் தெளித்தார். என்னவோ அது எனக்கு பிடிக்கவில்லை. வேடமிட்டு வந்து சாந்தி ஜலம் தெளிப்பதா? மற்றொருவன் பாவபுருஷன் வேடத்தில் நடித்தான். அத்தகைய வேடங்களை ஏற்பது நல்லதல்ல. பாவம் செய்வது தவறு. அப்படி நடிப்பதும் தவறுதான். நரேந்திரர் சிரித்துக்கொண்டே கூறினார். இவன், அதாவது பவநாத், மீனையும் வெற்றிலையையும் விட்டுவிட்டான். ஸ்ரீராமகிருஷ்ணர் பவநாத்தை நோக்கி சிரித்தவாறு கேட்டார். அது ஏனப்பா? வெற்றிலையிலும் மீனிலும் என்ன தவறு இருக்கிறது? அவற்றை உண்பதில் குற்றமில்லை. காமினி காஞ்சனத்தை விடுவதுதான் துறவு. ராக்கால் எங்கே? ஒரு பக்தர் கூறினார். அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். குருதேவர் சிரித்துக்கொண்டே கூறினார். ஒருவன் கையில் பாயை சுருட்டி எடுத்துக்கொண்டு நாடகம் பார்க்கப் போனான். நாடகம் தொடங்க இன்னும் சற்று நேரமாகும் என்று அறிந்து பாயை விரித்து தூங்க ஆரம்பித்தான். அவன் விழித்து பார்த்தபோது நாடகம் முடிந்திருந்தது. எல்லோரும் சிரித்தனர். பாயை சுருட்டி அக்குளில் வைத்துக்கொண்டு வந்தபடியே வீடு திரும்பினான். சிரிப்பு. ராம்தயால் மிகவும் நோயுற்றிருந்தார். அடுத்த அறையில் படுத்திருந்தார். குருதேவர் அங்கே சென்று அவரது உடல் நலத்தை விசாரித்தார். மாலை 4 மணி இருக்கும். வரவேற்பறையில் நரேந்திரர், ராக்கால், மா, பவநாத் முதலிய பக்தர்களுடன் குருதேவர் உட்கார்ந்திருந்தார். அப்போது பிரம்ம சமாஜ பக்தர்கள் சிலர் வந்தனர். அவர்களோடு குருதேவர் பேச ஆரம்பித்தார். பிரம்ம பக்தர் கேட்டார், சுவாமி, தாங்கள் பஞ்சதசி படித்ததுண்டா? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அதெல்லாம் ஆரம்பத்தில் ஒருமுறை கேட்க வேண்டும். ஆரம்பத்தில் ஒருமுறை ஆராய்ச்சியும் செய்ய வேண்டும். அதன் பிறகு, அருளுருவான ஷியாமா அன்னையை நெஞ்சே ஆர்வம் பெருகிட உள்ளே வைத்து பேணுவாய் நானும் நீயும் உருகிய தரிசித்து இன்பம் உற்றிடுவோம் மற்றோரை அருகிலும் வராமல் செய்து அடக்கியே தடுப்பாய் நீயே. போஷ். சாதனை நிலையில் அவற்றையெல்லாம் கேட்க வேண்டும். கடவுளை அடைந்த பிறகு ஞானத்திற்கு ஒரு பஞ்சமும் இருக்காது. தேவி குவியலை தள்ளித் தந்து கொண்டே இருப்பாள். எழுதப் பழகும்போது முதலில் எழுத்துக்கூட்டி எழுதுகிறோம். பிறகு சர்வசாதாரணமாக எழுதிக்கொண்டே போகலாம். பொன்னை உருக்கும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கையில் துருத்தி, ஒரு கையில் விசிறி, வாயிலே ஊதுகுழல் என்று பொன் உருகும் வரை பாடுபட வேண்டும். பொன் உருகி அதை அச்சில் ஊற்றிவிட்டால் பிறகு கவலைப்பட ஒன்றுமில்லை. வெறுமனே சாஸ்திரங்களை படித்தால் மட்டும் போதாது. காமினி காஞ்சனத்தின் சூழலில் இருந்தால் சாஸ்திரங்களின் இரகசியத்தை அறிய முடியாது. உலகியல் பற்றின் காரணமாக ஞானம் மங்கிவிடுகிறது. ஆவலுடன் எத்தனை காவியம் கற்றேன், கண்ணனின் காதலில் எல்லாம் மறந்தேன். எல்லோரும் சிரித்தனர். கேசவரை பற்றி பிரம்ம பக்தர்களிடம் குருதேவர் கூறினார். கேசவரிடம் யோகமும் உள்ளது, போகமும் உள்ளது. இல்லற வாழ்க்கையில் இருந்து கொண்டே அவர் இறைவனிடம் மனத்தை திருப்பியிருக்கிறார். ஒரு பக்தர் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் நடந்த பட்டமளிப்பு விழாவை பற்றி கூறினார். எங்கும் ஒரே மக்கள் வெள்ளம் என்றார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், பலர் கூடியிருக்கும் கூட்டத்தை பார்க்கும்போது தெய்வீகம் விழித்தெழுகிறது. நான் பார்த்தால் பரவசத்தால் நினைவை இழந்திருப்பேன். ஞாயிறு, ஏப்ரல் 8, 1883. வா சகோதரா, இன்று மீண்டும் தட்சிணேஸ்வரம் சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தரிசித்து வருவோம்.
அவர் எப்படி பக்தர்களுடன் களித்து மகிழ்கிறார், இறையுணர்வில் ஆழ்ந்து எப்படி எப்போதும் சமாதியில் ஆழ்ந்திருக்கிறார் என்பதை காண்போம். ஒரு சமயம் சமாதியில் ஆழ்ந்தவராகவும், மற்றொரு சமயம் பாடுவதில் மகிழ்பவராகவும், இன்னொரு சமயம் சாதாரண மனிதரைப் போல் பக்தர்களுடன் பேசுபவராகவும் அவர் காட்சியளிப்பதைக் காண்போம். அவரது திருவாயிலிருந்து இறைவனைப் பற்றி அல்லாத எந்த பேச்சும் வருவதில்லை. மனம் எப்போதும் அகமுகமாக இருக்கிறது. இயல்போ 5 வயது சிறுவனைப் போல் உள்ளது. அவரது ஒவ்வொரு மூச்சிலும் தேவியின் திருநாமத்தை உச்சரிக்கிறார். குழந்தை இயல்புடைய அவர் முற்றிலும் ஆணவமற்றவர், உலகியல் பற்று துளியும் இல்லாதவர், எப்போதும் ஆனந்தமாக இருப்பவர், கள்ளங்கபடமற்றவர், எளியவர், வேறுபாடின்றி அனைவரையும் அணைத்துக் கொள்பவர். ஒரே ஒரு வார்த்தை கூறினார்: கடவுள் மட்டுமே உண்மை, மற்ற எதுவும் உண்மையில்லை, எல்லாம் 2 நாட்களுக்கு மட்டுமே. வா சகோதரா, அந்த பக்தி பித்தேறிய குழந்தையை பார்க்கப் போவோம். அவர் மகா யோகி. எல்லையற்றதான கடற்கரையில் அவர் தன்னந்தனியாக உலவுகிறார். எல்லையற்ற அந்த சச்சிதானந்த பெருங்கடலில் அவர் எதையோ காண்கிறார். பக்தி பித்தேறியவராக உலவுகிறார். நேற்று அம்மாவாசை நாள். அவர் பலராம் போஸின் வீட்டிற்கு போயிருந்தார். அம்மாவாசை இரவின் அடர்ந்த இருளில் மகாகாளி தன்னந்தனியாக மகா காலனுடன் திருவிளையாடல் புரிகிறாள். ஆகவே குருதேவரால் அம்மாவாசை நாளில் சாதாரண மனநிலையில் இருக்க முடியவில்லை. அவரது நிலை ஒரு குழந்தையின் இயல்பை அடைந்து விடுகிறது. யார் இரவும் பகலும் தேவியையே கண்டுகொண்டிருக்கிறாரோ, யாரால் அவளை விட்டு ஒரு கணமும் பிரிந்திருக்க இயலாதோ அவர் குழந்தைதானே. அன்று காலை பொழுது அறையில் குருதேவர் ஒரு சிறு பையனைப் போல் அமர்ந்திருந்தார். அருகில் ராக்கால் அமர்ந்திருந்தார். மா வந்து தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கினார். குருதேவரது சகோதரரின் மகன் ராம்லாலும் அங்கிருந்தார். கிஷோரியும் இன்னும் சில பக்தர்களும் வந்து சேர்ந்தனர். புராதன பிரம்ம சமாஜத்தினரான மணிலால் மல்லிக்கும் வந்து தரையில் உடல் படிய குருதேவரை வணங்கினார். பொழுதாக ஆக பக்தர்கள் பலர் வந்து கூடினர். மணிலால் மல்லிக் காசிக்குச் சென்று திரும்பியிருந்தார். அவர் ஒரு வியாபாரி. காசியில் அவருக்கு ஒரு வீடு இருந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், நீங்கள் காசிக்கு போயிருந்தீர்களே? ஆமாம். அங்கே சாதுடாது யாரையாவது பார்த்தீர்களா? மணிலால் கூறினார், ஆம் சுவாமி, திரைலங்க சுவாமி, பாஸ்கரானந்தர் ஆகியோரை காணப் போயிருந்தேன். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சொல்லுங்கள், கேட்கலாம். மணிலால் கூறினார், திரைலங்க சுவாமி மணிகர்ணிகா கட்டத்தில் வேணிமாதவர் கோயிலுக்கு அருகில் அதே கோயிலில்தான் இருக்கிறார். முன்பெல்லாம் அவர் இன்னும் உயர்ந்த நிலையில் இருந்ததாக மக்கள் சொல்கிறார்கள். அப்போது பல அற்புத செயல்களை செய்யக்கூடிய திறமை அவருக்கு இருந்ததாம். இப்போது அந்த சக்தியெல்லாம் மிகவும் குறைந்துவிட்டது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இதெல்லாம் உலகியல் மக்கள் பேசும் நிந்தை மொழிகள். மணிலால் கூறினார், பாஸ்கரானந்தர் அனைவருடனும் கலந்து பழகுகிறார். அவர் திரைலங்க சுவாமியைப் போல் ஒரே அடியாக யாருடனும் பேசாமல் இல்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், பாஸ்கரானந்தருடன் நீங்கள் ஏதாவது பேசினீர்களா? மணிலால் கூறினார், ஆம், பல விஷயங்கள் பேசினோம். பாவ புண்ணியம் பற்றியும் பேச்சு வந்தது. பாவ வழியில் போகாதே, பாவ நினைவுகளை விட்டொழி, புண்ணியம் தரக்கூடிய செயல்களிலேயே ஈடுபட வேண்டும். இதையே கடவுள் விரும்புகிறார் என்றார் அவர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், அப்படியும் ஒரு பாதை இருக்கிறது. அது உலகியல் மக்களுக்கு உள்ளது. ஆனால் விழிப்புணர்வு பெற்றவர்கள், அதாவது இறைவன் ஒருவனே அனைத்தையும் செய்பவன், மற்ற அனைவரும் அவருடைய கருவிகள் மட்டுமே என்பதை உணர்ந்தவர்கள் வேறு மனநிலையை கொண்டிருக்கிறார்கள். விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஒருபோதும் தாளம் தவறுவதில்லை. ஆராய்ந்து பார்த்து அவர்கள் பாவங்களை விளக்க வேண்டியதில்லை. இறைவனிடம் அவர்களுக்கு அந்த அளவுக்கு பக்தி நிறைந்திருப்பதன் காரணமாக அவர்கள் எதைச் செய்தாலும் அது நல்லதாக ஆகிவிடுகிறது. ஆனால் அந்தச் செயலைச் செய்தவன் நான் அல்ல, நான் இறைவனின் சேவகன், நான் எந்திரம், இறைவனே அதை இயக்குபவர். அவர் என்னை எவ்வாறு செய்விக்கிறாரோ அவ்வாறு நான் செய்கிறேன். அவர் எப்படி பேச வைக்கிறாரோ அப்படி நான் பேசுகிறேன்.
அவர் எப்படி என்னை இயக்குகிறாரோ அப்படி நான் இயங்குகிறேன் என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றனர். விழிப்புணர்வு பெற்றவர்கள் பாவ புண்ணியங்களை கடந்தவர்கள். இறைவனே எல்லாவற்றையும் செய்கிறார் என்பதை அவர்கள் பார்க்கின்றனர். ஓரிடத்தில் ஒரு மடம் இருந்தது. அங்கே வாழ்ந்து வந்த துறவிகள் நாள்தோறும் மதுகரி பிச்சைக்காக போவார்கள். அவர்களுள் ஒருவர் ஒரு நாள் பிச்சை வாங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு ஜமீன்தார் யாரோ ஒருவனை ஈவிரக்கமின்றி அடித்துக் கொண்டிருப்பதைக் கண்டார். அந்த துறவி மிகவும் கருணை வாய்ந்தவர். அவர் இடையில் குறுக்கிட்டு அடிப்பதை நிறுத்தும்படி ஜமீன்தாரிடம் கேட்டுக்கொண்டார். ஜமீன்தாருக்கு அப்போது கோபம் பொங்கிக் கொண்டிருந்தது. அந்த கோபத்தை துறவியின் மீது காட்டிவிட்டார். ஜமீன்தார் அடித்த அடியில் துறவி சுயநினைவை இழந்து தரையில் சாய்ந்தார். இதை பார்த்த ஒருவர் மடத்திற்கு சென்று, உங்களுள் ஒருவரை ஜமீன்தார் புரட்டி எடுத்துவிட்டார் என்று தெரிவித்தார். மடத்து துறவிகள் ஓடிச் சென்றனர். அங்கே துறவி நினைவிழந்து கிடந்தார். 4-5 துறவியர் அவரை மடத்திற்கு தூக்கிக் கொண்டு போய் ஓர் அறையில் படுக்க வைத்தனர். அவருக்கு நினைவு வரவில்லை. சில துறவிகள் அவரை சுற்றி வருத்தத்துடன் உட்கார்ந்திருந்தனர். ஒரு சிலர் அவருக்கு விசிறினர். வாயில் கொஞ்சம் பால் புகட்டி பார்க்கலாம் என்று ஒருவர் சொன்னார். வாயில் சிறிது சிறிதாக பாலை புகட்டியதும் அவருக்கு மயக்கம் தெளிந்தது. அவர் கண்களை திறந்து பார்த்தார். ஓ, இவருக்கு நினைவு வந்துவிட்டதா? ஆட்களை அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறதா என்று பாருங்கள் என்று கூறிவிட்டு ஒருவர் அவரிடம் உரத்த குரலில், சுவாமி, உங்களுக்கு யார் பால் புகட்டுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த துறவி மெல்லிய குரலில், சகோதரா, யார் என்னை அடித்தாரோ அவரேதான் இப்போது பாலூட்டுகிறார் என்று கூறினார். இறைவனை அறியாமல் இத்தகைய நிலை ஏற்படுவதில்லை. மணிலால் கூறினார், ஆம், நீங்கள் கூறியது மிக மிக உயர்ந்த நிலை. இதுபோன்ற விஷயங்களைப் பற்றியெல்லாம் பாஸ்கரானந்தருடன் பேசினேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், அவர் எந்த வீட்டிலாவது தங்குகிறாரா? மணிலால் கூறினார், ஆம், ஒருவரின் வீட்டில் தங்கியிருக்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், அவருக்கு என்ன வயது? மணிலால் கூறினார், 55 இருக்கலாம். ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார், வேறு ஏதாவது பேசினீர்களா? மணிலால் கூறினார், எப்படி பக்தியை பெறுவது என்று கேட்டேன். அதற்கு அவர், நாம ஜபம் செய், ராம் ராம் என்று ஜபி என்று சொன்னார். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இவை அருமையான வார்த்தைகள். பவதாரிணி, ராதாகாந்தர், 12 சிவாலயங்கள் ஆகியவற்றில் பூஜை முடிந்துவிட்டது. நைவேத்தியத்திற்கான மணி அடித்தது. கோடைக்கால வெயில் கடுமையாக இருந்தது. நீரேற்றம் ஆரம்பித்தது. கங்கை வடதிசை நோக்கி பாயத் தொடங்கியது. தென்திசையிலிருந்து இளங்காற்று வீசியது. குருதேவர் உணவிற்குப் பிறகு தமது அறையில் இளைப்பாறிக் கொண்டிருந்தார். பஷீர்ஹாட்டிற்கு அருகே ராக்காலின் ஊர் இருந்தது. அங்கே கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு மிகவும் அதிகம். ஸ்ரீராமகிருஷ்ணர் மணிமல்லிக்கிடம் கேட்டார். ராக்கால் தன் ஊரில் தண்ணீர் தட்டுப்பாடு அதிகமாக இருப்பதாக சொன்னான். நீங்கள் அங்கே ஒரு குளம் வெட்டி தரக்கூடாதா? அப்படி செய்தால் எவ்வளவோ பேருக்கு உதவியாக இருக்குமே. சிரித்தவாறே, உங்களிடம்தான் நிறைய பணம் இருக்கிறதே, அவ்வளவு பணத்தையும் வைத்துக்கொண்டு என்ன செய்யப் போகிறீர்கள்? ஆனால் எண்ணெய் வியாபாரியாயிற்றே, அவர்கள் மிகவும் கஞ்சப்பேர்வழிகள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். குருதேவர் சிரித்தார். பக்தர்களும் சிரித்தனர். மணிலாலுக்கு வராகநகரில் ஒரு தோட்ட வீடு இருந்தது. அவர் அடிக்கடி அங்கு சென்று தனிமையில் தங்குவது வழக்கம். அப்போதெல்லாம் தட்சிணேஸ்வரம் சென்று குருதேவரை தரிசிப்பார். மணிலால் உண்மையாகவே கஞ்சப்பேர்வழிதான். அவர் வராகநகருக்கு வரும்போது பெரும்பாலும் முழு தூரத்திற்கும் வண்டி அமர்த்திக் கொண்டு வரமாட்டார். முதலில் டிராம் வண்டியில் சோபா பாசாருக்கு வருவார். அங்கிருந்து கூட்டு கட்டண வண்டியில் வராகநகர் வருவார். அவரிடம் பணத்திற்கு குறைவே இல்லை. சில ஆண்டுகளுக்குப் பிறகு ஏழை மாணவர்களின் உணவு உடை வசதிகளுக்காக 25,000 ரூபாயை ஒதுக்கி அறக்கட்டளையாக வழங்கினார். மணிலால் பதில் எதுவும் சொல்லாமல் அமர்ந்திருந்தார். சிறிது நேரம் பல்வேறு பேச்சுகள் நடைபெற்றன. இடையே அவர் குருதேவரிடம், சுவாமி, குளம் வெட்டுவதைப் பற்றி சொன்னீர்கள் சரிதான், அதை மட்டும் சொல்லியிருந்தால் போதுமே. எண்ணெய் வியாபாரி அது இது என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். பக்தர்கள் சிலர் வாயை பொத்திக்கொண்டு சிரிப்பை அடக்க முயன்றனர். குருதேவரும் சிரித்தார். சிறிது நேரம் சென்றது. புராதன பிரம்ம சமாஜ பக்தர்கள் சிலர் கல்கத்தாவிலிருந்து வந்தனர். அவர்களுள் டாகுர்தாஸ் சேன் என்பவரும் ஒருவர். அறையில் பக்தர்கள் பலர் இருந்தார்கள்.
குருதேவர் சிறிய கட்டிலின் மீது வடக்கு நோக்கி அமர்ந்திருந்தார். புன்சிரிப்புடன் ஒரு குழந்தையைப் போல் பிரம்ம சமாஜ அன்பர்களுடன் ஆனந்தமாக பேச ஆரம்பித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பிரம்ம சமாஜத்தினர் மற்றும் பிற பக்தர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் பிரேமை பிரேமை என்கிறீர்களே, அது என்ன அவ்வளவு சுலபத்தில் அடையக்கூடியதா? சைத்தன்யருக்கு பிரேமை ஏற்பட்டிருந்தது. பிரேமைக்கு 2 அடையாளங்கள் உள்ளன. முதலில் உலகம் மறந்து போகும். இறைவனிடம் கொண்ட அன்பு காரணமாக புறநினைது போய்விடுகிறது. சைத்தன்ய தேவர் வானத்தை பிருந்தாவனம் என்று கருதினார், சமுத்திரத்தை யமுனை என்று கருதினார். 2வது அடையாளம், மிக பிரியமான உடல் மீது கூட என்னுடையது என்ற உணர்வு இருக்காது. நான் உடல் என்ற உணர்வு அடியோடு நீங்கிவிடுகிறது. இறை அனுபூதிக்கு சில அடையாளங்கள் உள்ளன. யாரிடம் அனுராகத்தின் கிரணங்கள் உதித்துவிட்டனவோ அவன் இறை அனுபூதி பெற காலதாமதம் இல்லை. அந்த அனுராகத்தின் கிரணங்கள் எவை? விவேகம், வைராக்கியம், உயிர்களிடம் கருணை, சாது சேவை, சாது சங்கம், இறைவனின் நாமத்தையும் குணங்களையும் பாடுதல், உண்மை பேசுதல் முதலியவை. அனுராகத்தின் இந்த அடையாளங்களை காணும்போது இறைக்காட்சி கிடைக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று உறுதியாகச் சொல்லலாம். வேலைக்காரன் தன் வீட்டில் செய்யும் ஏற்பாடுகளை பார்த்தாலே எஜமான் அங்கே வரப்போகிறார் என்பதை உறுதியாகச் சொல்லிவிடலாம். முதலாவதாக வீட்டைச் சுற்றியுள்ள செடிகொடிகள், கற்கள், குப்பை முதலியவற்றை அப்புறப்படுத்துவான். பிறகு அறைகளில் உள்ள புகைக்கரி, ஒட்டடையெல்லாம் நீக்கப்படும். பிறகு முற்றமும் தரையும் மற்ற இடங்களும் துப்புரவாக பெருக்கிக் கழுவப்படும். கடைசியாக எஜமானரே அந்த வீட்டிற்கு கம்பளம், ஹுக்கா போன்ற பல பொருட்களை அனுப்பி வைப்பார். இவையெல்லாம் வந்து சேர்வதை பார்த்தே எஜமான் விரைவில் அங்கு வரப்போகிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஒரு பக்தர் கேட்டார், முதலில் ஆராய்ச்சி செய்து புலன்களை அடக்க வேண்டுமா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அப்படியும் ஒரு பாதை இருக்கிறது. அதற்கு விசார மார்க்கம் என்று பெயர். ஆனால் பக்தி நெறியின் மூலமாகவும் அந்தக் கரணங்கள் தாமாக அடங்கிவிடுகின்றன. அது சுலபமான முறையும் கூட. இறைவனிடம் எந்த அளவுக்கு அன்பு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு புலனின்பங்கள் புளித்துவிடும். குழந்தை இறந்து போன அன்று அந்த வேதனைக்கிடையில் தம்பதிகளின் மனம் உடலின்பத்தை நாடுமா? ஒரு பக்தர் கேட்டார், கடவுளை நேசிக்க என்னால் முடிவதில்லையே. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அவருடைய திருநாமத்தை ஜபியுங்கள், எல்லா பாவங்களும் தொலைந்து போகும். காமம், குரோதம், உடற்சுகங்களின் மீதுள்ள நாட்டமெல்லாம் பறந்தோடிவிடும். ஒரு பக்தர் கேட்டார், நாம ஜபத்தில் எப்படி நாட்டம் ஏற்படும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அவருடைய திருநாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும் என்று ஏக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் உங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், சர்வேஸ்வரி, உனது திருநாமத்தில் எனக்கு ருசி ஏற்படவில்லையே. கடும் காய்ச்சல் கண்டு உணவு ருசிக்காத நிலை வந்துவிட்டால் அதன் பின் நோயாளி பிழைப்பதற்கு வழியில்லை. உணவில் கொஞ்சமாவது ருசி இருந்தால் அவன் பிழைப்பதற்கு ஏதோ நம்பிக்கையுண்டு. ஆகவேதான் பகவானின் நாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும். அவரது நாமத்தை ஜபிக்க வேண்டும். துர்க்கை நாமம், கிருஷ்ண நாமம், சிவநாமம் என்று எந்த பெயரில் வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம். நாமத்தை ஜபித்து ஜபித்து அனுராகம் உதயமாகி நாளுக்கு நாள் ஆனந்தம் பெருகுமானால் பிறகு எந்த பயமும் இல்லை. கடும் காய்ச்சல் நிச்சயமாக விலகியே தீரும். இறைவனின் திருவருள் கிடைக்கவே செய்யும். மனவிலைக்கு ஏற்பவே பலனும் அமைகிறது. 2 நண்பர்கள் திருவழியாகச் சென்று கொண்டிருந்தனர். ஓரிடத்தில் பாகவதம் படித்துக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் மற்றவனை பார்த்து, வா நண்பா, பாகவதம் கேட்கலாம் என்று சொல்லி உள்ளே நுழைந்தான். மற்றவன் உள்ளே எட்டிப் பார்த்துவிட்டு வெளியே சென்று ஒரு விலைமகளின் வீட்டிற்குப் போனான். ஆனால் சிறிது நேரம் கழிந்ததும் அவனுக்கு அந்த இடம் வெறுத்துவிட்டது. என்ன வெட்கக்கேடு! என் நண்பன் மகாவிஷ்ணுவின் மகிமைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறான், நானோ இங்கு விழுந்து கிடக்கிறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அங்கே பாகவதம் கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கும் வெறுப்பு ஏற்பட்டது. அவனும் தனக்குள், எத்தகைய முட்டாள் நான்! இங்கே ஒருவன் ஏதோ வளவளத்துக் கொண்டிருக்கிறான், நானும் உட்கார்ந்திருக்கிறேன்.
என் நண்பனோ அங்கு இன்பத்தில் மிதந்து கொண்டிருக்கிறான் என்று நினைத்து கொண்டான். காலப்போக்கில் இருவரும் இறந்தனர். பாகவதம் கேட்டுக்கொண்டிருந்தவனை யமதூதன் வந்து கொண்டு போனான். விலைமகள் வீட்டிற்கு போனவனை விஷ்ணுதூதன் வந்து வைகுண்டத்திற்கு அழைத்துச் சென்றான். இறைவன் மனத்தை பார்க்கிறான். ஒருவன் என்னென்ன செய்கிறான், எங்கெங்கே வாழ்கிறான் என்றெல்லாம் பார்ப்பதில்லை. பாவகிராஹி ஜனார்தனஹ. கர்த்தாபஜா சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் மந்திர தீட்சை தரும்போது, இப்போது மனம் உன்னுடையது என்பார்கள். அதாவது, இப்போது முதல் எல்லாம் உன் மனத்தை பொறுத்தது. யாருக்கு மனம் நல்லதாக இருக்கிறதோ அவனது செயல்பாடுகள் நன்றாக இருக்கும், அவனுக்கு கிடைக்கின்ற பலனும் நன்றாகவே இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்கள். உயர்ந்த மனவிலையின் காரணமாகவே ஆஞ்சநேயர் கடலை தாவிச் சென்றார். நான் ராமருடைய சேவகன், நான் ராம நாமத்தை உச்சரிப்பவன், என்னால் சாதிக்க இயலாத ஏதாவது இருக்க முடியுமா? இப்படிப்பட்ட நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அகங்காரம் இருக்கும் வரை அஞ்ஞானமும் இருக்கும், அகங்காரம் இருக்கும் வரை முக்தி கிடையாது. மாடு ஹம்மா ஹம்மா என்று கத்துகிறது, ஆடு மே மே என்று கத்துகிறது. அது காரணமாக அவைகளுக்கு எவ்வளவு துன்பம்! கசாப்புக் கடையுடன் வெட்டப்படுகின்றன. அவற்றின் தோலைக் கொண்டு செருப்பு, மிருதங்கம் போன்றவற்றை தயாரிக்கிறார்கள். அத்துடன் துன்பங்கள் முடிவில்லை. ஹிந்தி மொழியில் ஹம் என்றால் நான் என்று பொருள், மே என்றாலும் நான் என்றுதான் பொருள். நான் நான் என்று சொல்வதால் எவ்வளவு துன்பங்களை அவை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. கடைசியாக அவற்றின் நரம்பைக் கொண்டு பஞ்சடிக்கும் வில்லின் நாணைச் செய்கிறார்கள். பஞ்சை சுத்தம் செய்பவனின் கையில் போன பிறகு அது துஹு துஹு, அதாவது நீ நீ என்று ஒலி எழுப்புகிறது. நீ நீ என்று சொல்ல ஆரம்பித்த பிறகுதான் விடுதலை, அதன் பிறகு துன்பமில்லை. இறைவா, செயல் உன்னுடையது, நான் வெறும் கருவி மட்டுமே. இந்த உணர்வுதான் ஞானம். பணிவு இருந்தால்தான் உயர முடியும். சாதகப் பறவையின் கூடு கீழே இருக்கிறது, ஆனால் அது பறப்பதோ மிக மிக உயரத்தில். மேடான நிலத்தில் பயிர் செய்ய முடியாது, தாழ்ந்த இடம் வேண்டும். அங்குதான் தண்ணீர் தேங்கும், தண்ணீர் தேங்கினால்தான் பயிர் செய்ய முடியும். சிறிது கஷ்டப்பட்டாவது சத்சங்கத்தை நாட வேண்டும். குடும்பத்தில் உலகியல் பேச்சிற்கு மட்டும்தான் இடம் இருக்கிறது. இந்த நோய் அவனை விடாமல் பற்றிக் கொண்டு விட்டது. கிளி கூண்டில் வசிக்கும்போது ராம் ராம் என்று சொல்கிறது, ஆனால் அது காட்டை அடைந்துவிட்டால் முன்போலவே கீ கீ என்று கத்த ஆரம்பித்துவிடும். பணம் இருப்பதாலேயே ஒருவன் பெரிய மனிதன் ஆகிவிட மாட்டான். பெரிய மனிதனின் வீட்டிற்கு அடையாளம் ஒன்றுண்டு. அவனுடைய வீட்டின் எல்லா அறைகளிலும் விளக்குகள் ஏற்றப்பட்டிருக்கும். ஏழையால் அதிகமாக எண்ணெய் வாங்க முடியாது. அது காரணமாக அவனால் பல விளக்குகள் எரிய ஏற்பாடு செய்ய இயலாது. இந்த உடலாகிய கோயிலை இருள் சூழ்ந்ததாக வைத்திருக்கக்கூடாது. அதில் ஞான தீபத்தை ஏற்றி வைக்க வேண்டும். அகத்தில் ஞான தீபம் ஏற்றி பிரம்மமயியின் முகத்தைப் பார். எல்லோருமே ஞானம் பெறலாம், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும். பிரார்த்தனை செய்யுங்கள், அந்த பரமாத்மாவுடன் எல்லா ஜீவாத்மாக்களும் இணைய முடியும். கேஸ் வருவதற்கான குழாய் எல்லா வீட்டிலும் இணைக்கப்பட்டுள்ளது. கேஸ் கம்பெனியிலிருந்து கேஸ் பெற்றுக்கொள்ளலாம். மனு போடு, அங்குள்ளவர்கள் வேண்டிய ஏற்பாடு செய்து தருவார்கள். வீட்டில் விளக்கு எரியும். சியால்தஹாவில் ஆபீஸ் இருக்கிறது. எல்லோரும் சிரித்தனர். சிலருக்கு விழிப்புணர்வு உண்டாகிவிட்டது. அதற்கான சில அடையாளங்கள் உள்ளன. இறைவனை பற்றியதைத் தவிர வேறு எந்த பேச்சையும் கேட்பது அவர்களுக்கு சுவைப்பதில்லை. 7 கடல்களும் கங்கை யமுனை நதிகளும் நீர் நிரம்பியிருந்தாலும் சாதகப் பறவை மழை நீரை மட்டுமே விரும்பும். தாகத்தால் தொண்டை வறண்டு வெடித்தாலும் அது வேறு எந்த நீரையும் பருகாது. தோழி, எல்லா திசைகளிலும் நான் கிருஷ்ணமயமாகவே காண்கிறேன் என்று தோழியிடம் சொன்னாள் ராதை. அதற்கு அந்த தோழி, ராதா, நீ உன் கண்களில் அனுராகமையை தீட்டியிருக்கிறாய், அதனால்தான் அவ்வாறு காண்கிறாய் என்று பதில் கூறினாள். தவளையின் மண்டையை சாம்பலாக்கி அதைக் கொண்டு மை தயாரித்து அந்த மையை கண்களில் தடவிக்கொண்டால் எல்லா திசைகளிலும் பாம்புமயமாகத் தெரியுமாம்.
வெறும் காமினி காஞ்சனத்தில் உழல்பவர்கள், இறைவனை ஒருமுறை கூட நினைக்காதவர்கள் பத்த ஜீவர்கள். இவர்களை கொண்டு என்ன பெரிய காரியத்தை சாதிக்க முடியும்? இவர்கள் காக்கை கொத்திய மாம்பழம் போன்றவர்கள். அந்த மாம்பழம் இறைவனுக்கு படைக்கவும் உதவாது, தின்பதற்கு நாமும் தயங்குவோம். பத்த ஜீவர்கள் உலகியல் மக்கள். இவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அவை விரும்பினால் கூட்டை கிழித்துக் கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் அவைகளே கட்டிய கூடாயிற்றே, விட்டுவிட்டு வெளியே வர இயலவில்லை. முடிவு, அவை அங்கேயே சாகின்றன. முக்த ஜீவர்கள் காமினி காஞ்சனத்தின் பிடியில் இல்லை. அபூர்வமாக ஒரு சில பட்டுப்புழுக்கள் எவ்வளவோ முயற்சி செய்து கூட்டை கிழித்து வெளியே வருவது உண்டு. ஆனால் அவை ஏதோ ஒன்றிரண்டு மட்டுமே. மாயை மோகத்தில் ஆழ்த்துகிறது. ஏதோ ஓரிருவருக்கு ஞானம் கிடைக்கிறது. அவர்கள் மாயையின் இந்திரஜாலங்களுக்கு உட்படுவதில்லை. காமினி காஞ்சனத்திற்கு வசப்படுவதில்லை. பிரசவ அறையின் பொடிகள் வைத்துள்ள பானையின் துண்டை காலில் கட்டியிருப்பவர்களை ஜாலவித்தைக்காரனின் டியாம் டியாம் சத்தங்கள் மயக்க முடியாது. அவள் செய்யும் ஜாலங்களெல்லாம் அவர்களுக்கு நன்றாகத் தெரியும். சாதனை சித்தர்கள், கிருபா சித்தர்கள் என்று 2 வகையினர் உண்டு. சிலர் மிகவும் பாடுபட்டு வயலுக்கு நீர் கொண்டு வருகிறார்கள். அப்படி செய்தால்தான் பயிர் விளையும். வேறு சிலருக்கு பாடுபட்டு நீரை பாய்ச்ச வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. அவர்களுடைய வயல்களில் மழை நீர் தேங்கி நிற்கும். பாடுபட்டு நீரை கொண்டு வர வேண்டிய நிலைமை அவர்களுக்கு இல்லை. மாயையின் பிடியிலிருந்து தப்ப வேண்டுமானால் பாடுபட்டு சாதனைகள் செய்ய வேண்டும். கிருபாசித்தர்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஆனால் அத்தகையோர் மிக சிலரே.